நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பெத்த பிள்ளைங்க உங்க ரத்தம். ஆனால் அந்த பிள்ளைங்களை நேசிக்காம மற்ற குழந்தைங்க, ஓகேங்களா, வேற ஏதோ ரத்தத்தில் வந்த குழந்தைங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஆனால் அந்த பாசம், அந்த நேசம் அந்த குழந்தைக்கு புரியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியவே புரியாது. நீங்கள் செலுத்துகிற அன்பு எல்லாமே போலின்னு நினச்சிட்டு, வேஷமானதுன்னு நினச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் செஞ்ச எதையுமே நினச்சி பார்க்காம உங்களுக்கு விரோதமாக அவங்க மாறுவாங்க. உங்களோட ரத்தம், உங்கள் பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு நேசிங்க, சரியா? உங்கள் பிள்ளைங்களை நேசிக்காம நீங்கள் மற்ற பிள்ளைங்களை நேசிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அன்பு செலுத்த வேண்டியது தான். ஆனால் நம்மளுடைய சொந்த ரத்தம், நம்மளோட பிள்ளைங்க மேலே பாசத்தை செலுத்தாம பிற பிள்ளைகள் மேலே பாசம் செலுத்துவதனால என்ன பலன்? அன்பு காட்டுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை வெறுத்து மற்ற பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்தாதீங்க. நிறைய பேர் நேற்று பர்சனலாக அக்கா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு மனசே அப்படியே நொறுங்கி போச்சுங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளை நேசிக்காம மற்ற பிள்ளைங்களை நேசிக்கும் போது உங்களுக்கு அந்த வலி எவ்வளோ அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை முதல்ல நேசிங்க, உங்கள் ரத்தத்தை முதல்ல நேசிங்க. உங்கள் ரத்தத்தை முதல்ல நீங்கள் நேசிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க.